முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். அன்பார்ந்த ஊடக நண்பர்களே, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசையின்படி நாளை காலை 10 மணி அளவில் ஆர்கே நகர் தொகுதியில் கழக அவைத்தலைவர், கொள்கை மறவர், அன்பு சகோதரர் இ. மதுசூதனன் அவர்கள் மண்ணின் மைந்தர் தனது நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்காக 10 மணிக்கு டைம் கொடுத்திருக்கிறாங்க. அது முடிந்தவுடன் நாளை மாலையே அங்கு வந்து பணிமனை துவங்கி 38 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது ஆர்கே நகர் தொகுதி. அதில் அனைத்து மாவட்டங்களும் மாநிலங்களும் பங்கு பெற்று நாளையிலிருந்து பிரச்சாரம் துவங்க இருக்கிறது. நாளை காலை நாமினேஷன் ஃபைலிங், அதுக்கப்புறம் வந்து தேர்தல் பணிமனை துவக்கம், அதுக்கப்புறம் வந்து பிரச்சாரம் துவங்க இருக்கிறது. காலை நாம் பணிமனை துவங்கிய உடனே நம்ம பிரச்சாரம் வந்து துவங்க இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களும் மண்டல பொறுப்பாளர்களும் நாளை பொறுப்பு எடுக்க இருக்கிறார்கள். மண்டல பொறுப்பாளர்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் எழுதி கொடுத்துருவோம், உங்களுக்கு அந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருவோம் யாரெல்லாம் மண்டல பொறுப்பாளர்கள்னு. அதே போல குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகளுடன் பேசுவதற்கு கட்சி கடந்த நிறுவனங்கள், கட்சி கடந்த அமைப்புகளுடன் பேசுவதற்கு ஒரு தனிக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடைத்தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி சந்திக்குமோ அதே போல கட்டுக்கோப்புடன், கட்டமைப்புடன் இந்த தேர்தலை சந்திக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று அண்ணன் OPS அவர்கள் அனைத்து மண்டல பொறுப்பாளர்களிடம் பூத் லிஸ்ட் மற்றும் எல்லா உபகரணங்களும் தந்து நாளை காலை முதல் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பூத் கமிட்டிகள் அனைத்து இடங்களிலையும் அமைக்கப்பட்டு வருகின்றன. 256 பூத்லையும் 50 சென்டர்ஸ்லையும் பூத் கமிட்டிஸ் ஒருங்கிணைப்பாளர்கள் இன்று அறிவிக்கப்படுவார்கள். வேகத்துடன் அடுத்த 20 நாள் எங்கள் பிரச்சாரத்தை கொண்டு செல்ல இருக்கிறோம். இன்று கழகத்தில் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக தீபா பேரவையைச் சேர்ந்த அனைத்து மாவட்டங்களிலையும் ஆயிரக்கணக்கில் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அண்ணன் OPS தலைமையை ஏற்று அவர்கள் இன்று தன்னெழுச்சியாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் டாக்டர் வெற்றி செல்வி அவர்கள் தலைமையில், தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி கடந்த பல இடங்களில் அன்பு சகோதரர் முத்துப்பாண்டியன் அவர்கள் தலைமையில், ஈரோடு மாவட்டம் டாக்டர் KS ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில், சாலை கொஞ்சம் போட்டலாமே கொடுங்க, போட்டுறோம் ஒன்றா போட்டுருவோம், அது அறிவிச்சிட்டு போட்டுருவோம். வட சென்னை மாவட்டம் அன்பு சகோதரர் நசீர் அகமது அவர்கள் தலைமையில், வாங்கம்மா. திருப்பூர் மாவட்டம் திரு ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில், தென் சென்னை மாருதி கண்ணன் அவர்கள் தலைமையில், விழுப்புரம் மாவட்டம் IM சேகர் நாயக்கர் அவர்கள் தலைமையில், ராமநாதபுரம் மாவட்டம் திரு கணேஷ்குமார் அவர்கள் தலைமையில், வட சென்னை தெற்கு அமைப்பு ரீதியான அந்த மாவட்டத்தில் சரவணன் அவர்கள் தலைமையில், திருவான்மியூர் நகர செயலாளர் சாவித்ரி அவர்கள் தலைமையில், முன்னால் வாங்கம்மா கொஞ்சம் முன்னால் வாங்க, கடலூர் மேற்கு இளந்தமிழன் அவர்கள் தலைமையில், தஞ்சை மாவட்டம் திரு J விநாயகம் அவர்கள் தலைமையில் மற்றும் எண்ணற்ற அனைத்து தீபா பேரவை அமைப்புகளும் இன்று ஒருங்கிணைந்து நம்ம கூட ஒர்க் பண்றதுக்காக கலைக்கப்பட்டு, நம்ம கலைக்க வேண்டாம், நம்ம வந்து எல்லாமே வந்து அண்ணன் OPS தலைமைகளில் இணைந்து பாடுபடுவார்கள். ஆர்கே நகரில் அண்ணன் இ. மதுசூதனன் அவர்கள் வெற்றிக்காக பாடுபடுவோம் என்று உறுதி எடுத்து அனைத்து பேரவைகளும் இங்கே நம்முடன் இணைந்து செயல்பட வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ஆர்கே நகரில் மிகப்பெரிய வெற்றியை அண்ணன் இ. மதுசூதனனுக்கு எட்டிட இன்று மாலை முதலே அங்கே எல்லாரும் சென்று விடுவோம். நாளையிலிருந்து காலை 10 மணிக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னால் 9:30 மணிக்கு அங்கே இருக்கிற ஈஸ்வரன் கோயிலிருந்து ஊர்வலமாக நாம் கிளம்பி 10 மணிக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணிவிட்டு உடனே 10:30 மணியிலிருந்தே வந்து பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறோம். எல்லா மண்டல பொறுப்பாளர்களும் எல்லா பூத் நிர்வாகிகளும் நாளையிலிருந்து அங்கே பொறுப்பெடுத்து செல்ல இருக்கிறார்கள். நன்றி. உங்களுக்கு தெரியும், முதல்ல நாங்கள் 10:30 மணிக்கு எங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் துவங்கியது. 2 மணி நேரங்கள் எங்கள் லாயர்ஸ் அண்ணன்
டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் தலைமையில், பாண்டியன் திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் தலைமையில் எங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்கோம். இப்போ அவங்க சசிகலா தரப்பு இப்போ அவங்களுடைய வாதங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெகு விரைவில் நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா குறிப்பாக இப்போ அந்த இரட்டை இலை சின்னம் சார்ந்த வாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே 5 கோரிக்கைகளை தந்திருக்கிறோம். சென்ற முறையே நாங்கள் 9 பேர் சென்ற பொழுது மற்ற 4 அம்சங்களிலும் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டு விட்டன. அவங்களும் அந்த வாதத்தை வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரே விஷயம், இன்னைக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு சார்ந்து நல்ல முறையில் நாங்கள் சொன்னதை அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறோம். இரட்டை இலை தர்மத்தின்படியும் நியாயத்தின்படியும் அண்ணன் OPS அவர்களுக்கு தான் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கும். ஓகே, வேற எதுவும் கேள்விகள் இருந்தால் சொல்லுங்க. கண்டிப்பாக முழு 20 நாட்களுமே அங்கிருந்து முழு முயற்சியுடன் அனைவருமே 18 முன்னாள் அமைச்சர்கள், 22 ex-MPக்கள், 102 ex-MLAக்கள், நாங்கள் இப்போ இருக்கிற 12 MLAக்கள், 13 MPக்கள், எல்லாருமே, அதோட எண்ணற்ற உள்ளாட்சி தலைவர்கள், மாவட்ட சேர்மன், மாவட்ட வைஸ் சேர்மன், எண்ணற்றவர்கள். இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிற 10,000 அஃபிடவிட்டுக்கு மேலே எல்லாமே கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் கொடுத்துருக்கோம். இந்த அஃபிடவிட்டில் கையெழுத்து போட்டவங்க எல்லாருமே அதற்கு மேலே அங்கே நிற்பாங்க. அதனால் RK நகர் நாளையிலிருந்து மிகப்பெரிய மக்கள் வெள்ளத்தை சந்திக்க இருக்கிறது. கண்டிப்பாக இந்த பிரச்சார வியூகம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் தேர்தல் அறிக்கை ஒன்று கொடுக்க போகிறோம். அந்த தேர்தல் அறிக்கை இன்னும் 2 தினங்களில் ரெடியாகி அறிவிச்சிருவோம். வேட்பாளர் அறிமுக கூட்டம் அநேகமாக 27ஆம் தேதி. அவருக்கு அறிமுகம் தேவையில்லாத ஒரு வேட்பாளர் தான். எல்லாருமே இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது அநேகமாக அந்த தொகுதியில் இருக்கிற 2,62,000 பேரையும் பேர் கூப்பிடக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அதை நீங்கள் அந்த அதிசயத்தை அங்கே பார்க்குறீங்க. மீடியா இத்தனை வருஷம் கழிச்சும் கூட ஒருத்தரை பேர் சொல்லி கூப்பிடுறத பார்க்குறப்ப அவங்க புலகாங்கிதம் அடையும் ஒரு உன்னதமான நிகழ்வுகளை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் அறிமுகம் தேவையில்லாத வேட்பாளருக்கும் அறிமுக கூட்டம் அநேகமாக 27ஆம் தேதி இருக்கும். எங்களுக்கு அதை ரொம்ப கிராண்டாக நடத்துறதுக்காக பண்ணியிருக்கோம். ஒர்க்கர்ஸ் மீட்டிங், தொண்டர்கள் மீட்டிங் 14 மண்டலங்களில் பிரிந்து நடத்தப்பட்டு விட்டது. ஒவ்வொரு மண்டல பொறுப்பாளரும் அங்கே போய் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை ஒருங்கிணைத்து பூத் கமிட்டியை அன்னைக்கே எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதனால் மிகப்பெரிய டேக் ஆஃப் இருக்கு அந்த தொகுதிக்குள்ள. இதை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். நன்றி. வேற எதுவும் கேள்வி? நல்லா இருக்கும்னு நம்புறோங்க. இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தெரியும், உண்ணாவிரதத்தை பொறுத்த வரைக்கும் 6 லட்சம் பேர் அன்று 36 இடங்களில் தெருவில் நின்று பண்ணப்போ காவல்துறை மிக நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நாங்கள் எந்த இடத்துலையும் பிரச்சனைகளை சந்திக்கலை. அதே மாதிரி இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. குறிப்பாக பிரவீன் நாயர் அந்த IAS அதிகாரியை மாற்றி தந்தது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. இதுவரைக்கும் அங்கே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலை. ஆனால் இன்னும் உங்களுக்கு தெரியும், களத்தில் இப்போ நிற்கிற ஒரே இயக்கம், ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இந்த நேரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இன்னும் போக போக எலெக்ஷன் ஹீட் அதிகமாக ஆக அதிகமான ஆட்கள் வர வர இதே ஒத்துழைப்பு காவல்துறை நல்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறோம். கண்டிப்பாக இன்னும் 2 நாட்களில், குறிப்பாக நாளைக்கு அந்த ஒரே வேலை தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரே ஆப்ஷன் இரட்டையில் எங்களுக்கு கிடைக்கிறதா. அதனால் எங்களுக்கு வேறு மாற்று கருத்தே இல்லை. இதுவரைக்கும் நாங்கள் எடுத்து வைத்த 27 வாதங்களையும் ரொம்ப அழகாக கேட்டிருக்காங்க. அவங்க நியாயமாக முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பையே எதிர்த்து கர்நாடக அரசு இந்த மாதிரி ஒரு இது ஃபைல் பண்ணியிருக்கு. இது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் எழுந்ததுன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்ப்பு அம்மாவுக்கு எதிரான தீர்ப்பு கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா ஹேஸ் பீன் எக்ஸனரேட்டட். எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் நாங்கள் உணர்ந்த விதம். அதில் அவங்களுடைய குற்றத்துக்கு உள்ளேயே அவங்க போகலைன்றது எங்களுடைய நம்பிக்கை. அதனால் கர்நாடக அரசுடைய இந்த ஃபைலிங், குறிப்பாக காங்கிரஸ் நடத்துகிற கர்நாடக அரசுடைய இந்த அறிவிப்பு அரசியல் உள்நோக்கம் கொண்டது, வன்மையாக கண்டிக்கக்கூடியது. ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து
அதில் போய் வந்து பெனல்ட்டி கட்டணும்னு சொல்கிறது வந்து அரசியல் உள்நோக்கமே தவிர வேறு எந்த தர்மமும் நியாயமும் இல்லாத ஒரு கோரிக்கை. மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இதை சசிகலா தரப்பு இதுவரைக்கும் பெரிய அளவில் எடுத்து பேசலைன்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை தூண்டுகிறது. அம்மாவின் வழிநடப்போம் என்று சொல்லிக்கொண்டு அம்மாவுக்கு ஒரு கரை உருவாகும் பொழுது அந்த கரையை துடைக்க நீளாத கரங்கள் அம்மாவுக்கு விசுவாசமாக இல்லைன்றது மீண்டும் ஒரு முறை ப்ரூவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. அந்த இயக்கம் அந்த சமுதாயத்தை முழுமையாக ரெப்ரசன்ட் பண்ணலைன்றது எங்களுடைய நம்பிக்கை. அதில் வந்து அவர் சென்று நின்றது ஒரு வகையில் தன்னை புனிதப்படுத்திக் கொள்ள ஒரு எண்ணமாகத்தான் எங்களுக்கு படுது. இது வந்து எந்த ஒரு மனிதரை அம்மா அவர்கள் விலக்கி வைத்திருந்தாரோ அவங்க எல்லாருமே வந்து ஒன்று சேர்க்கறது இவங்க வந்து கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுவது போல இருக்குது. அது வந்து அந்த குடும்பத்தில் இருந்த 12 பேர் மட்டும் இல்லாமல் சென்ற வாரம் ஒரு 25 பேர்கள் அம்மா கட்சியிலிருந்து விலக்கி வைத்தவர்களே திருப்பூர் சிவசாமி உட்பட ஒரு 25 பேரை உள்ள எடுத்திருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை கட்சிக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது வந்து அதனுடைய விளைவுகளை நீங்கள் இன்னும் 2-3 நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்க. எத்தனை பேர் அங்கிருந்து விலகி நிற்கப் போகிறார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் நான் நீங்கள் கேட்ட கேள்வியை பார்க்குறேன். அம்மாவால் யாரெல்லாம் விலக்கி வைக்கப்பட்டார்களோ, அம்மாவால் யாரெல்லாம் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்களோ அவர்களெல்லாம் இன்று வந்து நின்று ஆதரவு என்று சொல்வது ஒரு போலித்தனத்தின் உச்சகட்டம் என்று நாங்கள் நினைக்கிறோம். சொல்லுங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த சமுதாயம் உண்மையான அணியான ஏடிஎம்கே, உண்மையான ஏடிஎம்கேயான அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சார்ந்து நிற்கிறது. அவர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அனைத்து சமுதாயங்களுமே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ணன் மதுசூதன் அவர்களுக்கு கண்டிப்பாக நின்று வேலை செய்வாங்கன்னு நம்புறோம். ஆமாம் ஆமாம் நாங்கள் 2 இடங்களில் அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட நேற்று டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் மற்ற எம்பிக்கள் அனைவரும் சென்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த மிரட்டல்கள் வந்தது நிஜம். குறிப்பாக நான் சட்டமன்றத்தில் இதை பதிவு பண்ணியிருக்கிறேன். சபாநாயகரை பார்த்துட்டு அவர் ரூம்லேருந்து வெளியே வர்றப்போ ஆசிட் அடிப்பேன்னு சொல்லி மிரட்டல் எனக்கு வந்தது நிஜம். அண்ணன் அவர்களுக்கு எண்ணற்ற மிரட்டல்கள் வந்தது நிஜம். பாதுகாப்பு அரண்களாக கழகத்தின் உண்மை தொண்டர்கள் அனைவரும் இருந்தாலும் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது எங்களுடைய உரிமை, எங்களுடைய கடமை. உள்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது எங்களுடைய உரிமை, எங்களுடைய கடமை. அதை தான் செஞ்சுருக்கோம். மத்திய உள்துறை அமைச்சர் வெகு விரைவில் இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மாநில அரசாங்கமும் குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன் டிரெக்ஷனில் அவங்க வந்து எங்கள் வேட்பாளர் கழக அவைத்தலைவர் அன்பு சகோதரர் மதுசூதன் அவர்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷனை வெகு விரைவில் தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாமே வந்து கழகத்தில் ஆர்வம் கொண்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையை ஏற்று வந்து சேர்க்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் தீபா அவர்களின் மேல் அன்பும் பாசமும் தான் எங்களுக்கு இருக்குது. அவங்க வந்து எங்களோட இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் மறுபடியும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் கட்சி என்பதற்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. இப்போ எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து வேட்பாளராக அண்ணன் மதுசூதன் அவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் கொண்டு போய் நிற்க வச்சுருக்கோம். இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக நான் உங்களுக்கு கொடுக்குற கோரிக்கை இதே தான். கழகத்தை வலுப்படுத்துங்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலையில் அவர்களை வச்சு தான் நாங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிரி கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களும் வந்து அம்மாவின் வழி நடந்து அம்மாவோட லெகசியை அவங்க இன்னும் மேலே கொண்டு போகணுன்றதான் எங்களுடைய அன்பு கோரிக்கை. அதே நேரத்தில் பல கட்சிகள்ல இருந்து பல இயக்கங்கள்ல இருந்து இன்னைக்கு சேர்ந்துட்டு இருக்காங்க. வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் வந்து தீபா பேரவை என்ற இயக்கத்திலிருந்து பொறுப்பிலிருந்து அனைத்து மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. பல மாவட்டங்கள் ஒரு 10